வாயிலே ஆமா 2 தினை அரிசி கவ்வி கொண்டு 2 தினை அரிசியை வாயிலே கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுது சூளவட்டம் போடுது. பகவானை சுத்திச்சா பார்வதியை சுத்திச்சா? பார்வதி எப்படி சுத்தும்? அவதை 8 நாளா காத்து போகாத இடத்துல முடிஞ்சு உள்ள வச்சுக்கிட்டா அப்படின்னு பகவானை போய் சுத்தி வருது. அவளை சுத்த மனசு வரல. ஐயா பகவானே, இன்று படி அளந்தது போல என்றன்றைக்கும் நீங்கள் எனக்கு படி அளக்க வேண்டும். ஆமா, இன்னைக்கு எப்படி படி அளந்தீர்களோ சரி, அதே போல தாங்கள் நீங்க தான் படி அளக்கணும் அப்படின்னு பகவானை மட்டும் சுத்தி வருது, வளஞ்சுத்தி வருது. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். சரி, அம்மா பார்வதி, என்னம்மா என்னுடைய படியளப்பில நீ பரிசோதனை பண்ணி பார்த்தியேமா? இந்த உலகத்திலே படி அளக்கக்கூடிய பகவானை பரிசோதனை செய்திருக்கிறேன். இப்ப இந்த சித்தரம்பு வாயில என்ன இருக்குன்னு பாத்தியா? நன்றாக பார், நன்றா குனிஞ்சு பார். நானையா பார்க்கணும்? ஒன்ன பார்க்க சொல்லல. சரி, பகவான் பார்வதிட்டு சொல்ற. பார்வதிய? ஆமா, பார்வதி கடிலே கண்டாய். காலக்கார உத்து உத்து பார்க்கான். சரி, அவனுக்கு மாலை கண்ணு. ஓ, தெரியலையோ? எறும்பு கண்ணுக்கே தெரியல. கண்ணுக்கு தெரியல. ஆமா. ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, இந்த அடியால் செய்த குற்றமாதே அரணாரே பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும். சிறியனவள் செய்த குற்றம், சிறியனவள் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றத்தை பகவானே பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியால் செய்த குற்றத்தை ஈஸ்வரனை நீங்க தான் பொறுக்க வேண்டும். இந்த அடியால் செய்த குற்றம் அதை அரணாரே பொறுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு வீட்டுல ஒரு மனைவி ஒரு தப்பு செஞ்சா கணவன் தான் மன்னிக்கணும். கணவர் ஒரு தப்பு செஞ்சா மனைவி தான் மன்னிக்கணும். மனைவி தானே மன்னிக்கணும். ஆமா, ஆனால் தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனாரே பொறுக்க வேண்டும். ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். அறிந்தோ அறியாமலோ, சரி, தெரிந்தோ தெரியாமலும் உங்களுடைய படியளப்புல நான் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். நான் அதாவது பரிசோதனை செய்து பார்த்தது தப்பு தான். சரி சரி. அம்மா பார்வதி, என்னதான் இருந்தாலும் ஆமா, இந்த உலகத்துக்கே படியளந்து வரக்கூடிய பகவானே நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டல்ல? ஆமா, பரிசோதனை செய்யலாமா? செய்யலாமா? என்னற குத்தி எழுத்துற வாசித்தாலும் சரி, பெண் புத்தி பின் புத்தின்னு இருக்கான். சரி, பார்வதியே அன்னைக்கு பகவான சோதனை பார்த்திருக்கா. அப்ப பூலோகத்து மக்களை கேட்கவா செய்யணும்? கட்டக்காரன் பொண்டாட்டி கட்டக்காரன் மேல சந்தேகப்படாம என்ன செய்வா? அப்படியா? ஆமா, சந்தேகப்படுதா. சரி சரி. என் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லுவா? எடுபட்ட பைய. ஆமா, உங்க மச்சான் இருக்கா பாத்தியா? ஆமா, ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். சரி, வீட்லயே கிடக்கான். ஆமா, ரெண்ட சோறு. சரி, அப்படி இப்படின்னு ஏசுவா. இன்னைக்கு குழந்தையா வீட்டுக்கு வாரம்னு சொன்னா வேலைக்கு போகாம இருந்துக்கிட்டான். சரி, அப்படின்னு சந்தேகப்படுறான். அப்படி பார்வதி பார்த்தாள். பார்வதியே சந்தேகப்படும் போது சரி, பூலோகத்திலே சரி, உங்களை மாதிரி பெண்கள் சந்தேகப்பட கேட்கவா வேணும்? கேட்கவா செய்யணும். ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். நான் கொஞ்சம் வெள்ளையும் செல்லையுமா பரப்பிட்டா போதும். சரி, பவுடரை அடிச்ச உடனே என் பொண்டாட்டி கேட்கா. என்ன கேட்பாங்க? வாரியில் எங்க பெறப்படுதோ, எங்க பெறப்படுதோ. ஆமா, சரி, அப்படிங்க. சரி, எம்மண்ண வேற ஒரு பக்கம் போகல. சரி, அங்க பக்கத்துல ஒரு கோவில் கொடவிழா நடக்கு. கோவில் கொடவிழா பார்க்க? ஆமா, அதான் ஊர் ஊரா போய் கோயில் கூட பார்க்காம என் பொண்டாட்டி அப்படி சந்தேகப்படுதாமா. அவங்க அப்படி நினைக்காங்க. ஆமா, சரி, என்னுடைய படிகளப்பிலே நீ பரிசோதனை பண்ணி பார்த்ததினால் சரி, நீ என்னை பிரிந்து 3 பிறவியாகவே பிறக்க வேண்டும். 3 பிறவி எப்படி பிறக்க வேண்டும்? ஒன்று தர்க்கராஜனுக்கு தலைமகளாக சென்று பிறக்க வேண்டும். தார்கா வனத்திலே தர்க்கனுக்கு மகளாக பிறந்து தர்க்கம் கோட்டை ஒன்னால அழியும். இரண்டாவதாக சரி, அஷ்டகாளி 8 பேராக சென்று பிறக்க வேண்டும். காளியாக நீ பிறந்து கலியுகத்தை காக்க வேண்டும். மூன்றாவதாக சரி, பேச்சு பிரமை ராட்சதியாவை பிறக்கணும். பேச்சு பிரம ராட்சதியா பிறக்கணும். உனக்கு பெணமும் சோறு நான் ஊட்டணும். இந்த 3 பிறவினை என்னை பிரிந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபத்தையே கொடுத்து சரி, மறுநாள் தினத்திலே பகவான் படியளக்க செல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவன் படியளக்க போகிறேன் என்று பார்வதிடத்திலே தினை
இணைய வாங்கி கொண்டு சரி பகவான் படிகளுக்கு செல்லவும் ஆமா பார்வதி பார்த்தாள். சரி ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, நீங்கள் தினமும் படியளக்க போறேன்னு பேருதீங்க. ஆமா இந்த கைலாசத்துல நான் தன்னன் தனிமையாக தானே இருக்கு. ஏன் பார்வதி அப்படி சொல்ற? சரி, உன்னை சுத்தி தேவர்கள் இருக்கிறாங்க, சரி, மூவர்கள் இருக்கிறாங்க, சரி, பக்கத்திலே திருநடன பெண்கள் இருக்கிறா, பெண்கள் இருக்காங்க, நீ மட்டுமா இருக்க. ஐயா பகவானே, அவங்கெல்லாம் இருந்து என்ன செய்ய? ஆமா, அவங்க இருந்து என்ன பண்ண? ஒரு மனைவி பக்கத்துல கணவர் இருந்த மாதிரி இருக்குமா? அதாவது பொண்டாட்டி பக்கத்துல சரி புருஷன் இருந்தால்தான் சரி வீடு வீடா இருக்கும். வீடா இருக்குமோ? அதாவது உடையவன் இல்லைன்னா ஒரு மலை கட்டன் இருக்கான். அப்படி இல்லையா? குழந்தையாவது இருக்கணும். சரி ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, நான் இந்த கைலாசத்துல இருக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு வரம் வேண்டும். ஏ பார்வதி, உனக்கு என்ன வர வேணும் கேளு. ஐயா பகவானே, என்னம்மா? எனக்கு கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வரம் வேண்டும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வரம் வேண்டும் ஐயா. மடியில் வைத்து விளையாட மதலை வரம் வேண்டும் ஐயா. மடியில் வைத்து விளையாட மதலை வரம் வேண்டும் ஐயா. கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரை வேண்டும் ஐயா. புருஷனில் பிள்ளை வாரே, அந்த புருஷனில் பிள்ளை வாரே, எங்கள் பகவானே வேண்டும் ஐயா. ஐயா பகவானே, இந்த கைலாசத்தில் நான் இருக்க வேண்டுமே என்றால் எனக்கு கொஞ்சி விளையாட குழந்தை வரம் வேண்டும். சரி, மடியில் வைத்து விளையாட மதலை வரம் வேண்டும். பார்வதி, அது கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். ஏற்கனவே உனக்கு 2 குழந்தை இருக்கான். 2 பிள்ளை இருந்து என்ன செய்ய? இந்த வாரம்பர ஆன போல ஒருவர் இருக்கான், அழகா ஒரு பையன், அழகான ஒரு பிள்ளை இருக்கான். அந்த மூத்த மகன் கணபதி சரி தாய் குணத்தை போல பெண் கேட்டு குளத்தங்கர ஆத்தங்கர சந்தி சந்தியா போய் அமர்ந்துட்டாரு. ஆமா, ஆலமரம் எங்க அரச மரம் எங்கன்னு உட்கார்ந்துருந்தான். இளைய மகன் வேடவன் சரி பையன் எல்லாம் 2 பொண்டாட்டி கட்டிட்டு பச்சை மயில் வாகனத்துல சிட்டா பறந்துட்டு வர்றாரு. அவன் போன் நம்பரை வாங்குறான், அட்ரஸ வாங்குதான். சரி, பொம்பளைன்னா போதும், சரி, திருநடன ஆட்டம்னா போதும், உன் முருகர் பின்னாடி போயிருவாரோ? அவன் முருகன் அட்ரஸ் போன் நம்பர் வாங்கி பின்னாலேயே போயிருந்தான். சரி, அப்படி இந்த கைலாசத்துல நான் தன்னன் தனிமையாக தானே இருக்கேன். ஒருவன் பொறுக்கி வீங்கி, சரி, ஒருவன் பொண்ணுக்கு வீங்கி. அப்படியா? ஆமா, அதனால இந்த 2 பிள்ளை இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்ல. என்ன, இவன் கணவன் மனைவி அறிந்து தெரிந்து பிறக்கிற புள்ள. சரி, இவன் பிறந்த புள்ளையா கண்டு சொன்னுவிடி கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டேங்கு. அதனால பார்வதி எப்படி கேட்கிறா? கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும், புருஷன் இல்லாத பிள்ளை வர வேணுங்க. அம்மா பார்வதி, உனக்கு கணவன் இல்லாத கை குழந்தையாமா வேணும். அது எப்படி பார்வதி கிடைக்கும்? அது எப்படி கொடுக்க முடியும்? சுவர் இல்லாம சித்திரை எழுத முடியுமா? முடியாது. மேகம் இருந்தா தான் மழை பொழியும். சரி. கண்ணாடி இருந்தா தான் முகம் பார்க்க முடியும். சரி. கருவுன்னு ஒண்ணு இருந்தா தானே உருவாகும். ஐயா பகவானே, நீங்க நினைச்ச கணவன் இல்லாத கை குழந்தை கொடுக்கலாமே. பார்வதி, சரி, புருஷன் இல்லாத புள்ளவர நீ கேட்க நான் கொடுத்துருவேன். சரி. உலகத்திலே கணவன் மனைவி அறிந்து தெரிந்து பிறக்கிற புள்ள எப்படி இருக்கு? கை சொத்த கால் சொத்தையா இருக்கு, அங்கவங்க குறைவோட பிறந்திருக்கு. நீயோ கணவன் இல்லாத கை குழந்தை கேட்க. அந்த புள்ளைய உனக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோ. சரி. அது ஏதாவது குறை இருக்கும், நாளைக்கு வந்து என்கிட்ட வந்து ஆவலாய் சொல்லக்கூடாது. அறகுறையா பிறந்ததுன்னு வச்சுக்கோ. சரி. திரும்ப என்கிட்ட ஆவலாதி சொல்லக்கூடாது. ஐயா பகவானே, அதை வச்சு உங்ககிட்ட ஆவலாய் சொல்ல மாட்டேன். அப்ப சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன். அப்ப உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வரம் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும். அப்ப நான் சொன்ன இடத்துக்கு அங்க வச்சு புள்ள தரேன். எங்க வரணும்? ஆயிரங்கால் மண்டபம் 32ஆம் தூண் அருகே தூண்டாத மணி விளக்கு அங்க சுடர் விட்டு எரிந்து கொண்டு இருக்கு. அந்த சுடர் ஒளி பக்கத்திலே வந்து நீ முந்தி ஏந்தி முந்தி தவம் செய்தையானால், நீ முந்தி தவம் செய்து வந்தால் உனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை கிடைக்கும் என்று சொல்ல, மொய்குழலால் குழந்தை கிடைக்கும். பார்வதி கடிலே கண்டாள். சரி. அவள் அங்கு என்னையா செய்கின்றாள்? ஆதிபராசக்தி பார்வதி என்னம்மா செய்கிறாள்? அவள் குளித்து நல்ல தீர்த்தமாடி பார்வதியார் வாராளையா ஆயிரங்கள் மண்டபத்தி 32ஆம் தூண் அருகே
வந்து 32வது தூண் அருகே தூண்டாத மணிவிளக்கிலே வந்து அப்படியே சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கு. பார்வதி கடிலே கண்டாள். சரி. அடி முந்தி ஏந்தி முந்தி தவம் செய்து வருகின்றாள். ஆதிபராசக்தி பார்வதி முந்தானி சாலையை ஏந்தி தவம் இருக்கா. அடி தவம் இருந்து கொண்டிருக்க சரி ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். அடி பார்வதிக்கு தெரியாமலே அப்படியே பின்னதாக வந்து அந்த தூண்டாத மணிவிளக்கையை தூண்டி விடவும் அப்படியே மெல்ல பெருவிரலால தூண்டுறார். அப்படி முத்து போல் 3 சுடராகப்பட்டது. சரி. பார்வதி முந்தானி சேடையிலே விழ அப்படியே மொழு 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 மொழுன்னு விழுது. எப்படி விழுந்துச்சு? பார்வதி முந்தி கனமாக இருக்கின்றது என்று சொல்லி அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுது. சரி. சுடர் விழுது. சற்று தூரத்திலே வந்து விரித்து பார்த்தாள். ஆமோ. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி பார்வதி குழந்தை கண்டாளா. அவ பிள்ளைய கண்டாளா. அவள் அங்கு என்னையா கண்ணிலே கண்டாள். ஆதிபராசக்தி என்ன கண்ணிலே கண்டாள். முண்டமாக உருளுதையா முச்சுடரின் குழந்தையாதே. சும்மா முண்டமா உருளுது. ஆல முண்டம். சரி. அக்கு முண்டம். சரி. போக்கு முண்டம். சரி. சாக்கு முண்டம். சரி. ஒரே முண்டமா உருண்டுட்டு இருக்கு. ஆமா. இந்த அம்மி குலவிக்கு கூட பிடிச்சிருக்க 2 பக்கம் பிடி இருக்கும். இந்த குழந்தைக்கு அத்தன்மை இல்ல. அது கூட இல்லையே. மொட்டு மொழுக்குன்னு இருக்கு. சரி. சரி. அப்படி அங்க இருக்கக்கூடிய பார்வதி ஓடோடி வருகின்றாள். காட்டுல கிடக்கிற வெள்ளரி பழத்துக்காவது ஒரு காம்பு இருக்குமே. இந்த குழந்தைக்கு அத்தன்மை இல்ல. அது கூட இல்லையே. ஆமா. பார்வதி ஓடோடி வந்து சரி ஐயா பகவானே ஆண்டவனே உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? குழந்தை வர்றேன் கேட்டேன். இப்படி முண்டத்தை தந்திருக்கீங்களே. சரி. இத வச்சு நான் எப்படி கொஞ்சம் விளையாட முடியும்? என் மடியில வச்சு உருட்டி விட்டு விளையாடு. உருட்டி விட்டு விளையாடுறதுக்காக உங்ககிட்ட குழந்தை வரம் கேட்டேன். என் பார்வதி பிள்ளை வரம் கேட்டேன். சரி. எப்படி பிள்ளை வரம் கேட்டேன்? கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டேன். புருஷன் இல்லாம பிள்ளை வர வேணும்னு கேட்டேன். ஆமா. உங்ககிட்ட விவரம் சொல்லித்தானே பிள்ளை வரம் கொடுத்தேன். சரி. அந்த பிள்ளை இப்படி அறகுறையாத்தான் இருக்கும். ஐயா பகவானே இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய? அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். என் பார்வதி என்ன எனக்கு எப்படியாவது பிள்ளை வர வேணும்னு கேட்டேன். சரி. இப்ப பிள்ளை வர வேண்டாங்க. இந்த குழந்தைய நீங்கள் எனக்கு உருப்பிடித்து தர வேண்டும். என் பார்வதி இந்த பிள்ளையா உருப்பிடிக்கணும். இவன் முண்டமா இருக்கும் போது இந்த வரத்து வர்றாரு. இவனை உருப்பிடிச்சுன்னு வச்சுக்கோ. உனக்கு அடங்க மாட்டான். எனக்கும் அடங்க மாட்டான். இந்த உலகத்துக்கு அடங்காத பொல்லாத தேவதையா வந்து நிக்குமே. ஆமா அடங்காத பிள்ளையா வருவான். ஐயா பகவானே அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி. சரி. இந்த குழந்தைய நீங்க எனக்கு உருப்பிடிச்சு தாங்க. என் பார்வதி நான் தானே வளர்க்க போறேன். சொன்னா கேளு. சரி. இவனால உனக்கு பெருமை இருக்காது. சிரமம் தான் கிடைக்கும். என்னைக்கு ஆனாலும் சிரமம் தான் கிடைக்கும். பார்வதி கேட்டாளா? இந்த புள்ள உனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னாரு. சரி. அவ கேட்டாளா? கேட்கல. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். ஆமா. அந்த குழந்தை எடுத்து சரி பிரம்மதேவன் உருபிடிக்க பிரம்மன் உருபிடிக்கிறார். பகவான் உயிர் கொடுக்க பகவான் உயிர் கொடுத்து உணவு அளிக்கிறார். அந்த கோபால கண்ணனாகப்பட்டவர் கண்ணொளியை கொடுக்க சரி அந்த பெற்றெடுத்த பாலகனை ஆமா பார்வதி இடத்திலே கொடுத்தார். சரி. பார்வதி குழந்தையை கையில வாங்கினாள். அவ குழந்தைய கையில வாங்கினாள். இப்ப பிள்ளைய பார்க்க எப்படி இருக்கு? இப்பதான் பிள்ளைய பார்க்க லட்சணமா இருக்கு. லட்சணமா இருக்கும். ஆமா. அப்படி குழந்தை எடுத்து சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய பகவானும் பார்வதியும் கடிலே கண்டு சரி அவள் அங்கே எப்படியா வளர்த்து வருகின்றாள்? அவ எப்படி வளர்த்து வருகிறாள்? ஏனாலே ஒரே மேனியுமா மேனியுமா
வண்ணமாய் பொழுது ஒரு வண்ணமாக தரையிலே விட்டோமானால் தண்டைக்கா நோகுமென்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகுமென்று மாறுவதிலே தொட்டில் கெட்டி மரியாதையில நடபரத்தி வளர்வரையில் சந்திரம் போல வளர்த்து வருகின்றாள் சபாஸ் அந்த பெற்றெடுத்த பாலகனை. சரி அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஆமா 21ஆம் நாளையிலே சரி அந்த பெற்றெடுத்த பாலகனுக்கு பெயர் கொடுக்க வேண்டும். ஆமா பிள்ளைன்னு பிறந்தா அதுக்கு பேர் வைக்கணும்ல. பேர் வைக்கணும்ல. பேர் வச்சா தானே அழைக்க முடியும் அப்படின்னு பகவானும் பார்வதியும் கடிலேகின்றார். சரி அவர் அங்கு என்னையா பேர் கொடுக்கின்றார்? ஆண்டவன் எப்படி பேர் கொடுக்கிறாள்? மணி விளக்கில் பிறந்ததினால் மாயகாண்டி ஒரு பெயரா, சுடரதிலே பிறந்ததினால் சுடலை என்று ஒரு பெயரா, மணிவிளக்கில் பிறந்ததினால் மாயாண்டி என்று ஒரு பேர் கொடுக்கிறார். சுடர் ஒளிவிலே பிறந்ததினால் அவனுக்கு சுடலை என்று ஒரு பேர் கொடுக்கிறாள். முண்டமாகவே உருண்டதினால் முண்டசாமி என்று பேர் கொடுக்கிறார். அப்படி அழகாகவே முப்பேறுகளை கொடுத்து சரி அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஆமாம் அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு சரி பாலூட்டி சீராட்டி ஆமாம் அப்படி பஞ்சவர்ண தொட்டியிலே படுக்க வைத்து பஞ்சவர்ண தொட்டிலே படுக்க வச்சிருக்கா. அப்படி அங்க இருக்கக்கூடிய கைலாச பர்வதத்திலே சரி மகன் மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் ஆமா அப்படி தொட்டியிலே படுத்திருக்க சரி அவருக்கு அங்கு பூலோகத்திலே ஆமா அங்கு என்ன காரணம் ஐயா நடக்கின்றது? அங்க என்ன காரணங்கள் நடக்குதம்மா? சுப்பு கூட்டி ஐயருமாக 7 மாத சூடி பெண்ணாய் இடமறிந்து மாண்டடையா அந்த மாண்டனில பிணமதைத்தான் அவர் மையாகாரம் கொண்டு வாரார். அந்த மையாகான கரையதிலே அங்க எண்ணி எண்ணி எரிபடித்து ஈரமண்ண மேல் பதிந்து பார்த்து பார்த்து எரிபடித்து பச்சை மண்ண மேல் பதிந்து சந்தன கட்டையிலே சபமிருந்து வேகுதையா அந்த மூவரசன் கட்டையிலே அந்த மூவரசன் கட்டையிலே அந்த பிணமிருந்து வேகுதையா அந்த மாண்டனல்ல பிணவடையோ அந்த மையாகான கரையதிலே அங்க தலைமாட்டியிலே பிடித்த தீயோ தரணி எங்கோ முகக்கிடம்பு கால் மாட்டியிலே பிடித்த தீயோ அங்கு கால் மாட்டியிலே பிடித்த தீயோ அந்த கைலாசமோ வருகுதையா சுப்புக்குட்டி ஐயர் மகள் ஆமா 7 மாத சூழி பெண்ணாள். சரி அப்படி இடம் அறிந்து மாண்டு மடிந்து விட்டாள். இடம் அறிந்து மாண்டும் அடிந்திருக்கிறார். அப்படி மாண்டபனத்தை மையா நகருக்கே கொண்டு வருகின்றார். சரி அந்த மையா நகரையிலே வந்து இடுகாடான சுடுகாட்டிலே கொண்டு வந்து அங்கே எண்ணி எண்ணி எருவடித்து ஈர மண்ண மேல் பொதிந்து பார்த்து பார்த்து எருவடித்து பச்சை மண்ண மேல் பொதிந்து சந்தன கட்டையிலே சமமாகப்பட்டதிருந்து வெந்து கொண்டு இருக்கு. சந்தன
கட்டையிலே சபம் இருந்து எரியுது. பூவரசன் கட்டையிலே அங்கே பிணம் இருந்து எரியுதம்மா. அந்த மாண்டபன வாடையாகப்பட்டது. சரி. தலைமாட்டில் பிடித்த தீயாகப்பட்டது. கால் மாட்டில் புகை கிளம்புகிறது. கால் மாட்டில் பிடித்த தீயாகப்பட்டது. அப்படியே தலைமாட்டில வந்து புகை கிளம்புது. அந்த கைலாசம் வரை வருகின்றது. ஆமா, 7 காலவாசம் போட்டு வச்சிருக்காங்க. சரி. காலவாசல் போட்டா தானே துருத்தி போடலாம். ஆமா. ஏமங்கால 2 ஏறு துருத்தி போடலாம். சரி. மாண்ட பிணமாகப்பட்டது வெந்து கொண்டு இருக்கு. அப்படி வெந்து கொண்டே இருக்க துருத்தி போட போட சரி சும்மா கொழுந்து விட்டு எரியுது. அப்படியா? ஓ, இதான் ஏமங்காலை. இதான் ஏமங்காலை. சரி. அப்படி அங்க இருக்கக்கூடிய மையான கரையிலே வந்து சரி அந்த மாண்டபன வாடையாகப்பட்டது. அந்த கைலாச பருவதத்திலே தொட்டியிலே படுத்திருக்கின்றாரே அப்பன் மாயாண்டி சுடலை.